இப்போ நான் உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறேன். நீங்க எதுக்கும் கலங்காம இருங்க தாய். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அவ நீங்க பேசுற எல்லாத்தையும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல போட்டு காமிக்கிறா. வளர்மதி தான் சண்முகம் பொண்டாட்டின்னு போட்டு காமிக்கிறா. அதை நாங்கள் விசாரிப்போம். அதுக்கான சாட்சிகள் தேவைப்படும். அதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்திருக்க ஆர்டர் படி உங்களை அரெஸ்ட் பண்ணி வேலங்கு போட்டு இழுத்துட்டு போனோம். ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறான். அதனால தான் டிக்னிட்டியோட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்களை விசாரணைக்கு அழைச்சிட்டு போறேன். சார், சம்பந்தம் இல்லாம ஏன் கிளையண்ட் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க? உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? மேடம், நான் மறுபடியும் சொல்றேன், நான் வாரண்ட் இல்லாம தான் வந்திருக்கேன். எங்களுக்கு இவங்களை விசாரிக்கணும். நீங்களும் விருப்பப்பட்ட கூட வரலாம். நீங்களும் அட்வொகேட் தானே, தாராளமா வரலாம். மேடம், விசாரணைக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க. சார், she is my daughter. அவங்க எந்த தப்பும் பண்ணல. எதுக்கு அவங்களை ஸ்டேஷன் கூட்டி போய் விசாரிக்கணும் சொல்றீங்க? இங்க பாருங்க சார், இங்க பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. எது வந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. அதான் லாயர் கூட வராங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பயம்? ஏமா கூட்டு வாமா. பொண்ணு ஏய், எல்லாம் உன்னால தானே? சும்மா விட மாட்டேன்டா. சார் வாங்க சார், நீங்க வாங்க விட சார். மாட்டேன்டா உன்னை. நீங்க வாங்க சார், நாம அங்க போய் பாத்துக்கலாம். சார், 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 எதுக்கு சார் என் பொண்ணை விசாரணைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவன் எந்த தப்பு பண்ணல. இன்ஃபேக்ட் அவன் ஒரு பெரிய கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்கா சார். ப்ளீஸ் சார், கம்பெனில வேலை பார்த்தா என்ன சார்? கம்பெனி ஓனரா இருந்தாலும் விசாரணை கூட்டா ஸ்டேஷன் வந்து ஆகணும். நீங்க விசாரணை டிஸ்டர்ப் பண்ணினா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும். மேடம் சொல்லுங்க சார் மேடம். நீங்க வாங்க சார், அவங்க விசாரிக்க நம்ம பாத்துக்கலாம். நீங்க வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ஒண்ணு இல்லம்மா, இதெல்லாம் மலை மாதிரி வந்தது பனி மாதிரி போயிடுமா. நீங்க எதுக்கும் கலங்காம இருங்க தாய். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். தோழர், இது வெறும் விசாரணை தான். நமக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நிரூபணம் ஆயிடும். அதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தோழர். ஆமா, நீங்களே இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படி? ஏதோ கெட்ட நேரம். உடனே பேராதீங்க, பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். எடுத்துட்டு நாங்க போய் இருக்கோம். வாங்க மேடம். அவனை இன்னும் கொஞ்சம் விசாரிச்சா உண்மை வந்துடும் நினைக்கிறேன். சார், சார் உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்யூ சார். நீங்க பானுமதி தானே? எஸ் சார். உங்க ஒரிஜினல் பேரே பானுமதி தானா? ஆமாம் சார். உங்க பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்க ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, உங்க காலேஜ் சர்டிஃபிகேட்டு, உங்க ஆஃபீஸ் லெட்ஜரு எல்லா இடத்துலையும் இந்த பேர் தான் இருக்கா? என் ஒரிஜினல் பேரே பானுமதி தான். அந்த பேரை தானே கொடுக்க முடியும். வேற எப்படி மாற்றி கொடுக்கறது? மேடம் ஒரு நிமிஷம். உங்க பேர்ல ஒரு முக்கியமான அலிகேஷன் ஃபைல் இருக்கு. ஒரு கொலை கேஸ்ல உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. அது சம்மந்தமா தான் நாங்க சில பேக்ரவுண்டை வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை இங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். கொலை? உட்காருங்க, 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 உட்காருங்க. இல்ல சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. கொலை கேஸ் ஏன் மேல? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இங்க பாருங்க, இது ஒரு கேங் மர்டர்னு சந்தேகப்படுறாங்க. நடந்த கொலையில அந்த 3 பேர்ல நீங்களும் ஒருத்தர்னு இன்ஸ்பெக்டரோட முழு விசாரணையில உங்க மேல சந்தேகம் இருக்கு. உட்காருங்க, உட்காருங்க. ஓ காட். நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க தெளிவா பதில் சொல்லணும். நீங்க படிச்சதெல்லாம்? சென்னையில. காலேஜ் வரைக்கும் சென்னையில தான் படிச்சேன். நீங்க எந்த கம்பெனில வேலை செய்றீங்க? இன்ஃபோடெக்ல ஒர்க் பண்றேன். இனிஷியலா ப்ரோக்ராமிங் இன்ஜினியரா இருந்தேன்.
இப்போ ரீசெண்டாக ப்ரொமோட் ஆயிருக்கேன். டீம் லீட் லெவலில் இருக்கேன். ஓகே பானுமதி, உங்கள்கிட்ட பிரைவேட் வெப்சைட் இருக்கா? ப்ரைவேட் வெப்சைட்லாம் எதுவும் கிடையாது சார். உங்ககிட்ட பானுமதி சேது @gmail.com தானா, இல்லை வேற ஏதாவது ஐடி இருக்கா? இல்லை, பர்சனல் ஐடியெல்லாம் எதுவும் கிடையாது. ஆஃபீஸ் அவுட்லுக் ஐடி மட்டும்தான் இருக்குது. அது அஃபிஷியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் ப்ரொஃபஷனல் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், எஃப்இ பேஜ் எல்லாமே நாங்கள் ஹேக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்களோ? ட்ராவல் எல்லாம் பண்ணல சார். ஆஃப்லைட் அஃபிஷியல் ட்ராவல் இருக்குது. மற்றபடி பர்சனலாக எங்கேயும் ட்ராவல் எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்கள் 3 monthsக்கு முன்னாடி விசா அப்ளை பண்ணியிருந்தீங்க, அது ஏன் கேன்சல் ஆச்சு? என்னோட டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு. அதனால விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸில் வேறு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதான் உண்மையான ரீசனா இல்லை வேற ஏதாவது இருக்கா? ஆமாம் சார், அதான் ஒரிஜினல் ரீசன். ஆஃபீஸில் ஹெச்ஆர் ஃபைலிங்லேயே இருக்குது சார். ஆமாம் சார், இவங்களுக்கு டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருந்தது. நான் போய் ஜட்ஜு கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் இவங்களை விசாரணை கழிச்சிட்டேன். ஓகே, என்ன முரண்பாடு உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும்? சார், என்னோட மேரேஜ் லைஃப் இட்ஸ் a பிக் டிசாஸ்டர். எனக்கும் அவருக்கும் இந்த விஷயத்துலையும் ஒத்தே போகாது. அவர் ரொம்ப பேக்வர்ட் திங்கிங் இருக்கிற ஒரு ஆள். என்னை அடித்து டார்ச்சர் எல்லாம் பண்ணியிருக்காரு. வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவரும் வேலைக்கெல்லாம் போனதில்லை. எல்லா விஷயத்துக்கும் அண்ணா அண்ணியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால எனக்கு ஒத்து வராதுன்னு நான் வெளியே வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டுருக்கு சார். அவர் இப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதான் உங்க விவாகரத்து கேஸ் நடந்துட்டு தானே இருக்கு? ஆமாம் சார், கேஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் 2 பேரும் மியூச்சுவலுக்கு வரலையா? இல்லை, நான் மியூச்சுவலாக டிவோர்ஸ் கேட்டப்போ ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அவர் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. நான் கேஸை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஆல்ரைட். கான்ஸ்டபிள், அவங்க 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. இவங்க யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியாம இருக்குமா சார்? இவங்க எங்களுடைய குலதெய்வம் சார். இவங்க தான் எல்லாமே எங்களுக்கு. இவங்க போட்ட பிச்சை தான் சார் எங்களுக்கு வாழ்க்கை. இல்லை சார், உட்காருங்க 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 இல்ல, அவர் உட்காருங்க உட்காருங்க. எத்தனை வருஷமா இவங்களை தெரியும்? இவங்க குழந்தையில இருந்தே தெரியும். உங்களுக்கு தெரியுமா இவங்கள? நானும் தோழர் இணைஞ்சு நிறைய நற்பணிகள் செஞ்சிருக்கோம். ஓ காட், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே சார், நடந்த கொலைக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இங்க பாருங்க, நடந்த கொலையில உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லைன்னு அதை கோர்ட் முடிவு பண்ணும். கான்ஸ்டபிள் சார், இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. அம்மா வரோம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நல்லபடியா நடக்கும். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். தைரியமா இருங்கம்மா. எல்லாம் நல்லபடியா இருக்கும். சந்தோஷமா இருங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இருங்க. ஐயோ இல்லை சார், எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வந்தாங்களா இவங்க 2 பேரும் உங்களுக்கு நெருக்கமானவங்களா? ஐயோ சத்தியமா இல்ல, எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. ஆனா அந்த லேடியை மட்டும் நான் 2 தடவை மீட் பண்ணிருக்கேன் சார். அவங்க என்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க என்னன்னு என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. நான் அவங்க வேற யாரையோ நான் நினைச்சு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா சார், எனக்கு ஒரு விஷயம் ஓரளவுக்கு இப்ப புரியுது. கோர்ட்ல என்னோட கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது என்ன மாதிரியே யாரோ இருக்கிற ஒரு போட்டோவை காட்டி அதுல எனக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க ஆர்கியூ பண்ணாங்க. அப்ப நாங்க இல்லைன்னு எவ்வளவோ ஆர்கியூ பண்ணோம். ஆனா
ஒருவேளை இது அவங்க சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குமோன்னு. கோர்ட்ல அந்த போட்டோஸை காட்டும்போது நீங்க எதுவும் ரியாக்ட் பண்ணலையா? பண்ணோம் சார். அத ஆப்போசிட் சைடுல இருந்து அவங்க காட்டினாங்க. அது நான் இல்லைன்னு என்னோட வக்கீல் மூலமா ஆர்கியூ பண்ணேன். ஆனா இங்க பாருங்க, நீங்க சொல்றது எல்லாத்தையும் எங்களால நம்ப முடியாது. எங்க சைடுல நாங்க செக் பண்ண வரைக்கும் எல்லாமே பானுமதிங்கிற இந்த பேர்ல தான் உங்க சைட் ரெக்கார்ட்ஸே இருக்கு. ஆனா அந்த போட்டோ அண்ட் வீடியோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட மேட்ச் ஆகுது. நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு கேரக்டர் இருந்தாலும் அவங்க தலைமறைவா இருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் நீங்களா இல்ல வேற பேர்ல இருக்காங்களா? இப்படி எல்லா ஆங்கிள்லயும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு இயக்கம். அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்க முடியும்னு எங்க டிபார்ட்மெண்ட் சந்தேகப்படுது. ஆனா இத பத்தி இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டியது இருக்கு. அது வரைக்கும் மிஸ்ஸஸ் பானுமதி, நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும். உங்க ஒரிஜினல் பாஸ்போர்ட், டாக்குமெண்ட்ஸ், ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் ஸ்டேஷன்ல நீங்க சப்மிட் பண்ணணும். நாங்க சொல்லும்போது நீங்க விசாரணைக்கு வர வேண்டியது இருக்கும். போலீஸ் கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்காம நீங்க வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது. மற்றபடி யூ கேன் கண்டினியூ வித் யுவர் ஒர்க். உங்க மேல நாங்க எந்த வழக்கும் பதிவு செய்யல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல தான் இருக்கு. தட்ஸ் ஆல் ஃபைன். ஆனா இப்போ அஃபிஷியல் பர்பஸா அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நோ சான்ஸ். நீங்க அப்ராட் போக முடியாது. உங்க டேட்டா எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே சார், நீங்க இப்போ போலாம். விசாரணைக்கு தேவைப்பட்டா நாங்க கூப்பிடுவோம். கோஆபரேட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓ அப்படியா? அந்த போட்டோ கொடுத்ததுனாலயா? ஓகே ஓகே. ஃபைன், ஓகே. பானுமதி கேஸ் விஷயமா விசாரணை நடந்துட்டு இருக்கு. நம்ம அந்த போட்டோ கொடுத்தோம் இல்லையா, அதில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க. என்ன ஏதுன்னு கிளியரா தெரியல. ஆனா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சார், என்ன சார் நடக்குதுங்க? எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. சண்முகம் சார், மை காட், அந்த வீடியோவை பார்த்து நானே டென்ஷன் ஆயிட்டேன். எப்படி ஆர்கியூ பண்றதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, அவங்க ரொம்ப ரொம்ப கிளவரா ப்ளே பண்ணிருக்காங்க. எடுத்து வைக்க போற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இனிமே நம்ம கேர்ஃபுல்லா வைக்கணும். ஐயோ, என்ன வீடியோங்க? உள்ள என்னதான் ஆச்சு? என்ன வீடியோவா? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் வீட்டுல இல்லாத போது பானு வந்து மன்னிப்பு கேட்டா அப்படி இப்படின்னு சொன்னீங்கல்ல, அவ நீங்க பேசின எல்லாத்தையும் டெலிபோன்ல ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல போட்டு காமிக்கிறா. வளர்மதி தான் சண்முகம் பொண்டாட்டின்னு போட்டு காமிக்கிறா. அம்மா வேற நான் ஏதோ பானுமதியை கொடுமைப்படுத்தின மாதிரியே மன்னிப்பெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு ஏதாச்சும்? ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? நீங்க எல்லாரும் வீட்டுல பண்ண கூத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கு. நீங்க எல்லாம் எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு என்ன மொத்தமா குழியில இறக்க பாக்குறீங்க. ஐயோ சண்முகம் சார், ரிலாக்ஸ். அதான் கேஸ் வேற விதமா திசை திரும்பிட்டு இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. தப்பு பண்றது மனுஷ இயல்பு சார். அப்படி தப்பு பண்ணும்போது நியாயப்படுத்த கூடாது, அதை மறுக்க கூடாது, முக்கியமா மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது, திரும்பவும் அந்த தப்பை கூட செய்யக்கூடாது. நீங்களாம் நிறைய படிச்சிருக்கீங்க. எங்களை மாதிரி எத்தனையோ பேரை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க அனுபவம் எனக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்க பண்ணதெல்லாம் பெரிய நயவஞ்சகம் சார். எங்க அம்மா வளர்மதியெல்லாம் பெருசா படிக்காதவங்க. அவங்களோட அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது மனசு சுக்கு நூறா உடைச்சு போச்சு சார். ஜெயிக்கிறதுக்காக எந்த ஆயுதத்தை வேணா எடுப்பேன்னா எப்படி சார்? அதான் எண்ணெய் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை அமையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு அவங்களோட எண்ணத்தினால தானே போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. இன்னும் நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கு. ஏங்க என்னங்க சொல்றீங்க? பானு அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏய், அறிவு இருக்கா உனக்கு?
இன்னும் அவளை பத்தியே பேசி அவன் மேல இறக்கப்படுற. அவனை தூக்குல தொங்க விட்டு சாவடிச்சாலும் நீ சந்தோஷப்படுவ போல இருக்க. ஐயோ சண்முகம் சார், கொஞ்சம் நீங்க கூலா இருங்க. பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது இல்லையா? சோ ஒரு விஷயம்தான், அவங்க இப்ப வேற வேற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. வேற ஒரு கேஸ்ல அவங்கள லாக் பண்ணிருக்காங்க. அவங்க பலவீனமா இருக்காங்க. அதுதான் நமக்கு பலம். சோ அவங்க அதுல இருந்து மீண்டு வந்தா கண்டிப்பா நம்ம கேஸ்ல இத அபிஷியலா ஆக்குவாங்க. இப்ப ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி கண்டிப்பா ஏதாவது பெரிய எவிடன்ஸ் கொடுத்து நம்மள பெரிய சிக்கல்ல மாட்ட வைப்பாங்க. சோ அந்த கேப்புக்கு முன்னாடி ஜாக்கிரதையா ப்ளே பண்ணணும். இங்க பாருங்க, தயவு பண்ணி ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. வேற எந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் இப்போதைக்கு வளர்மதி தான் உங்க ஒய்ஃப்னு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். சரி சார், நீங்க சொன்னபடி எல்லா விஷயத்திலையும் நான் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறேன். ஓகே. என்ன தம்பி சொல்றீங்க? என்னன்னு சொல்றது? என்ன சொல்றீங்க? நம்ம மொத்த குடும்பத்தையும் வீடியோ போட்டு காமிக்கிறாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. வீடியோ போட்டு காட்டினாங்க? ஆமா, நீ அன்னைக்கு பானு இங்க வந்தப்ப அம்மா பேசுனது, தோ நிக்கிறாளே யாருமே பொண்டாட்டி, இவ பேசுனது எல்லாத்தையும் கேமரால ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல படம் போட்டு காமிச்சாங்க. நல்லா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா. இந்த வீட்டுக்கு நல்லவ மாதிரி வந்து பேசி நடிச்சு உங்ககிட்ட பேசுற எல்லா விஷயத்தையும் அப்படியே செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் போட்டு காமிச்சிட்டா. அந்த வீடியோல சண்முகம் தான் என் புருஷன் இவ சொல்றா. அம்மா சொன்னதும் பதிவாயிருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன தம்பி, அப்புறம் என்ன ஆச்சு? வளர்மதி உங்க மனைவின்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆகும்னு சொன்னீங்களே. சரி, நம்ம வக்கீல் என்ன சொன்னாரு? மீனாட்சி, அவ வீட்டுக்கு வந்து எல்லார் கூடவும் பேசிட்டு போனான்னு சொன்னப்பவே மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அண்ணே, அவளுக்கு என்ன பழி வாங்கணும்? அதுக்காக அவ என்ன வேணா பண்ணுவான? ஒருவேளை அவ செத்துதான் என்ன பழி வாங்க முடியும்னு வைங்களேன், அவ சாகர நிலையம் கூட போக தயங்க மாட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ கண்ணுக்கு நான் ஜென்ம விரோதியாவே தெரியறேன். நடத்தையில பழி சொன்னா, அப்புறம் நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னா, வரதட்சணை அது இதுன்னு என் மேல இருக்கிற எல்லா செக்ஷன்லயும் என் மேல பழி சொல்லியாச்சு. அப்படியே அவ ஆத்திரம் அடங்கலையே. அடேங்கப்பா, இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கிரிமினல் மாதிரி யாருக்கும் தெரியாம நைஸா வீடியோ எடுத்து போட்டு காட்டியிருக்கா. அக்கா, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுக்கா. இந்த மாதிரி திருட்டு வீடியோ எடுக்கிற பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப கேவலமான பிறவிங்கக்கா. இவளுங்க எதை வேணாலும் வீடியோ எடுக்க ரெடியா இருப்பாளுங்க. அந்த ஜென்மத்தோட அண்ணனை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு நடு வீட்டுல உபசரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? யாருக்காக எப்படி எந்த பக்கம் பேசுறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுக்கா. அடேங்கப்பா, துரோகியோட அண்ணனை வீட்ல வச்சிருக்கோன்னு நீங்க பேசுறீங்களா? ஒரு பக்கம் பார்த்தா எங்க குடும்பத்துக்கு சுத்தமா ஆகாத விரோதி, எங்க குடும்பத்தை அழிச்சு நாசம் பண்ணணும்னு நினைக்கிற ஆளோட பொண்ணு நீங்க. நீங்க இந்த வீட்டு மருமகளா இல்ல? தோ இவங்க எங்க அண்ணனை ஏற்கனவே பிரிச்சு தனியா கூட்டிட்டு போனவங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து ஏன் புருஷனை பத்தி பேசுறீங்களா? உமா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? தம்பி, கடைசியா என்ன ஆச்சு? கோர்ட்ல அந்த வீடியோவை ஏத்துக்கிட்டாங்களா? பானுமதி சார்பா தீர்ப்பு வந்துருச்சா? சொல்லுங்க தம்பி. அண்ணி, அவ மனசுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அவ வக்கீல் ஒண்ணு சொல்ல, நம்ம வக்கீல் ஒண்ணு சொல்ல,
ஜட்ஜ் ஒன்று சொல்ல கடவுள் வேற மாதிரி ஒரு தீர்ப்பு எழுதி வச்சுட்டு போயிட்டார். திடீர்னு போலீஸ் பானுமதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ஏதுன்னு தெரியல. ஏதோ விசாரணையில் இருக்குன்னு மட்டும் சொன்னார் வக்கீல். இப்போதைக்கு கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. அப்போ இந்த கேஸ் தொடர்ந்து நடக்குமா? நடக்கும் அண்ணி. ஆனா அடுத்து எப்ப ஏறுங்க இருக்கும்னு தெரியாது. ஆனா அந்த பானு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம குறைச்சல் கொடுக்கணும்னு யோசிப்பா அண்ணி. ஆனா ஒரு விஷயம். என்ன? இந்த வீடியோ மட்டும் இல்ல, கோவில்ல நான் கல்யாணம் பண்ண ஆதாரம் ரசீது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த வீட்டில் தான் கருப்பாடு இருக்குமோன்னு தோணும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்களுக்கு எதிராக ஆதாரத்தை எடுத்து வச்சு பானுக்கா கொடுத்தேன்னு சொல்றீங்களா? என்னங்க அப்படி நக்கல் நொய்யண்டியெல்லாம் உங்க வார்த்தை இல்ல? இங்க பாருங்க, ஏதோ அம்மாவுக்காக பானு அக்கா கிட்ட பேசணும்னு என்ன வர வைக்க சொன்னீங்க. அதனால என்னால முடிஞ்சது செய்யலான்னு இங்க வர வச்சேன். அதனால எல்லாரும் என்ன இப்படி சந்தேக கண்ணால பார்த்தா என்ன அர்த்தம்? எங்கேயோ யாரோ என்னமோ பண்ணதுக்கு என்னையே எல்லாரும் சந்தேக கண்ணோட பாக்குறீங்க. நான் இன்னும் நீதான் சொல்லவே இல்லம்மா. அதுக்குள்ள நீயாவே சாமி ஆட ஆரம்பிச்சிட்ட. நீ இந்த மாதிரி பேசும்போது தான் எனக்கு சந்தேகம் அதிகமா இருக்கு. அண்ணி, அந்த வீடியோ பானு தான் கையில வச்சு எடுத்த மாதிரி தெரியல. ஓ, இத நான் தான் பேர் சொல்லி வேற சொல்லணுமோ? பேசும்போது சொல்றீங்களே வீடியோவை கையில வச்சு எடுக்கலன்னு, அப்ப நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்றீங்களா? ஆனந்தி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? தம்பி, பானு இந்த வீட்டுக்கு வரும்போது அவ கையில செல்போன் கிடையாது. அவ நமக்கு தெரியாம வீட்ல செல்போன் வச்சிருக்கிறதுக்கு தான் வாய்ப்புண்டு. ஆனா பானு இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவான்னு எதிரே பார்க்கல தம்பி. இது தனியா பண்ண சதி இல்ல நீ, கூட்டு சதிதான் எனக்கு தோணுது. அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல தொடர்பு இருக்கு, யார் யாருக்கு எந்தெந்த விஷயத்துல சம்மந்தம் இருக்குங்கிறத எல்லா விஷயத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த உலகம் சின்னது. அவ ஏன் நடத்தையில கலங்க சொன்னா, போட்டோவில் அவளுக்கு கலங்க வர மாதிரி வந்துச்சு. என்னை ஏமாத்தி உள்ள அனுப்புற வழியை பார்த்தா இப்போ போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கள்ளத்தனம் பண்றவங்க யாருன்னு தெரியும் பொழுது அவங்க நிலைமை இன்னும் படுமோசமாகும். ஏங்க, என்னங்க என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதாக பிரச்சனை? நான் இங்க சொத்து கேட்டு வந்திருக்கேன்ல, அதான் உங்களுக்கு அவ்வளவு வலிக்குது. அதான் என்ன ஏதோ ஒரு கதை கட்டி வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறீங்கல்ல? ஒரு பக்கம் உங்க பொண்டாட்டி கிட்ட ஏதோ கேட்டேன்னு சண்டைக்கு வரீங்க, இன்னொரு பக்கம் கோர்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு இப்ப என்ன குற்றம் சாட்ட வந்துட்டீங்க. என்னங்க, என்ன கேடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதோ பானுக்காவ இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏதாவது நல்லது நடக்கும்னு பார்த்தேன். நான் பாட்டுக்கு அவங்க வந்த உடனே அப்படியே ஓரமா நின்னுக்கிட்டேன். என்கிட்ட ஏதாவது வந்து குதர்க்கமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் வைஜெயந்திக்க கூட தான் அங்க இல்ல. அக்கா, தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்கள போய் கேட்க வேண்டியதானே? நான் வந்தது பிடிக்காம இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு சல்லி காசு கூட கொடுக்க கூடாது, அதான் உங்களுக்கெல்லாம் வேண்டாங்க. தேவையில்லை, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சொத்து கொடுக்கணுங்கிறதுக்காக வீணா இப்படி பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. யாரு யாரு பழி போடுறா? சரிம்மா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியான பதில் உனக்கு தெரிஞ்சா சொல்லு. அன்னைக்கு பானு வரும்போது கையில வீடியோ கேமரா இருந்திருக்காது, மற்றவங்களாம் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க, நீ ஓரமா நின்று கவனிச்சிருக்க. அப்போ அந்த கேமரா யார் கையில இருந்திருக்கும்? நீயே சொல்லு. அப்போ அந்த வீடியோவை நான் தான் எடுத்தேன்னு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்றீங்கல்ல? நான் என்ன பெரிய வீடியோ கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கேங்க? வீடியோ கம்பெனிலாம் நடத்த வேணாம். நீ பண்ணது கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வரும். இங்க பாருங்க, என் புருஷன் இல்லாத நேரத்துல என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் என்ன என்ன பண்ணுவ? அண்ணி, கண்டிப்பா சொல்றேன், ஆனந்தி தான் இந்த வேலையை பண்ணிருக்கா. சண்முகம், புரியுது தம்பி. இப்ப நம்ம யாரையுமே குற்றம் சாட்ட முடியாதுல்ல, ஏன்னா நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது. அப்படியே இருந்தா கூட
இந்த வீட்டு ஆளுங்க பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன நீ இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க, இந்த கேஸ்ல இப்ப நம்ம எப்படி ஜெயிக்கிறதுங்கிறது தான் பார்க்கணும். அத பத்தி யோசிங்க. காலம் ஒரு நாள் கண்டிப்பா காட்டி கொடுக்கும். அன்னைக்கு பாத்துக்கலாம்.